அருள்மிகு ஐந்து வீட்டு சுவாமி திருக்கோயில் ஸ்தல வரலாறு. ஹரி ஓம் நமோ ராமானுஜாய. முன்னுரை. அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாக விளங்கும் ஏக பரம்பொருளாகிய இறைவன் பாச பிணைப்பால் பிறவியாகிய பெருங்கடலில் கிடந்து இன்னல் படும் ஆன்மாக்கள் உயிர் வாழும் பொருட்டு தன்னிடம் உள்ள இயல்பான கருணையினால் ஆங்காங்கே கோயில் கொண்டு அருள் புரியும் ஆலயங்கள் பல உள்ளன. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்னும் முதுமொழிக்கேற்ப மக்கள் தாங்கள் வாழும் ஊரில் தங்களையும் தங்கள் வம்சத்தினரையும் காப்பதற்காக கோயில்கள் அமைத்து அதில் தங்கள் இஷ்ட தெய்வங்களை வைத்து வழிபட ஆரம்பித்தனர். அந்த தெய்வங்களிடம் தங்களுக்கு ஏற்படும் இன்னல்களை முறையிட்டு தீர்வு கண்டும் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான வழியையும் வேண்டி நின்றனர். மக்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி அவர்களின் வாழ்வின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக நிற்கும் தெய்வங்கள் வாழும் கோயில்கள் சிறந்த பிரார்த்தனை ஸ்தலங்களாக புகழ்பெற்று அந்த ஊர் மக்களால் மட்டுமின்றி அந்த வட்டாரத்திலும் பக்கத்து மாவட்டங்களிலும் புகழ்பெற்று விளங்குகின்றன. அந்த வகையில் செட்டியாபத்து கோயில் என்றும் திருமணி கோயில் என்றும் ஐந்து வீட்டு சுவாமி கோயில் என்றும் சிறப்போடு அழைக்கப்பெற்று வரும் இத்திருக்கோயிலின் பெருமைகளையும் நடைமுறை பழக்க வழக்கங்களையும் கொஞ்சம் உற்று நோக்கினோமானால் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே சமய புரட்சி செய்த வைணவ பெரியவரான ராமானுஜா அவர்களின் வழியை பின்பற்றி ஜாதி வேறுபாடற்ற சமத்துவ சமுதாயம் படைத்த பெரியோர்களால் வாழ்ந்து பெருமை சேர்த்த பிரசித்தி பெற்றது இத்திருத்தலம் என்பது தெரிய வரும். பெண்களுக்கு சம உரிமை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் விஞ்ஞானத்தில் முன்னேறிய இன்றைய 20ஆம் நூற்றாண்டின் இறுதி காலகட்டத்தில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இத்திருக்கோயிலின் பழக்க வழக்கங்கள் பெண்களுக்கு முதல் மரியாதை கொடுப்பதாகவே அமைந்திருப்பதை பார்க்கும் பொழுது நாம் மெய்சிலிர்த்து போகின்றோம். தமிழக திருக்கோயிலின் வரலாற்றை நாம் படித்தோமானால் அது சோழர்கள் காலத்திய கோயிலாக இருந்தாலும் சரி, பாண்டியர்கள் காலத்திய கோயிலாக இருந்தாலும் சரி, பிற்கால தமிழகத்தை ஆண்ட மன்னர்கள் காலத்தியாக இருந்தாலும் சரி, குடிமக்களின் நன்மைக்காக அவர்களின் பசி பிணியை தீர்க்கும் ஸ்தலங்களாக திருக்கோயில்கள் அமைந்திருக்கின்றன என்பதை பார்க்கிறோம். வான் பொய்த்து விளைச்சல் குறைந்த காலங்களில் பல திருக்கோயில்களில் கஞ்சி தொட்டி திறந்து குடிமக்களின் பசி பிணியை போக்கினார்கள் என்பது அந்த காலத்து வரலாறு. இத்திருக்கோயிலிலே பக்தர்களால் பணிவிடை என்று அழைக்கப்படுகின்ற அன்னதானம் அனைத்து நாட்களிலும் செய்யப்படுவதும் அதில் அனைத்து மக்களும் கலந்து கொண்டு உண்பதும் இங்கே அரிசி உணவே முக்கிய பிரசாதமாக அமைந்துள்ளதால் அதனை உண்டு பசி பிணியோடு இதர தீரா பிணிகளும் நீங்கி செல்கின்றனர் என்பது அந்த கால திருக்கோயில்களில் கஞ்சி தொட்டி அமைத்த வரலாற்றின் தொடர்ச்சியாக இன்றளவும் இத்திருக்கோயிலில் நடைபெற்று கொண்டிருக்கும் இனிய நிகழ்ச்சியாகும். தற்போது மக்களிடையே நிலவி வரும் கொடுமையான ஏற்ற தாழ்வுகளை நீக்கி சமுதாயத்தில் அனைத்து தரப்பு மக்களும் ஒற்றுமையாகவும் நல்லிணக்கத்தோடும் வாழ வேண்டும் என்ற அடிப்படையிலேயே அரசாங்கத்தால் திருக்கோயில்களிலும் பிற வழிபாட்டு தலங்களிலும் சமபந்தி நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. இத்தகைய சமபந்தி உணவு வழங்கும் வழக்கம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இத்திருக்கோயிலில் ஆரம்பிக்கப்பட்டு அது இன்றளவும் இருப்பவர் இல்லாதவர்
உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஆண்டான் அடிமை என்ற வேறுபாடின்றி அனைவரும் அமர்ந்து சாப்பிடும் வழக்கம் இன்றளவும் நடைபெற்று வருவதை பார்க்கும் பொழுது இத்திருக்கோயிலின் பழம்பெருமை விளங்கும். இதுபோலவே திருமணி கோயிலின் பெருமையை சொல்லிக்கொண்டே போகலாம். இத்தகைய சிறப்பு மிக்க இத்திருக்கோயிலின் வரலாறு இந்நாள் வரை முழுமையாக எழுதப்பட்டு வெளியிடப்படாத நிலையினை போக்கி அனைத்து மக்களும் 5 வீட்டு தெய்வங்களின் வரலாற்றினை அறிய வேண்டும் என்ற நோக்கில் பல தரப்பிலிருந்தும் செய்திகளை பெற்று அதனை தொகுத்து ஒரு முழுமையான வரலாக வெளிக்கொணர்ந்து இருக்கிறோம். இத்திருக்கோயிலின் அமைவிடத்தை பற்றி தெரிந்து கொள்ள இணைந்திடுங்கள் RRG யூடியூப் சேனலுடன்.